திருச்சிற்றம்பலம். ஹர நம பார்வதி பதையே. ஹர ஹர மகாதேவா. தென்னாடுடைய சிவமே போற்றி, எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி. அருள்மிகு அங்கேற்கண்ணியம்மை உடனாய் உறையும் சக்கநாத பெருமான் மலரடிகள் போற்றி போற்றி. திருச்சிற்றம்பலம். இரண்டாம் திருமுறை 98வது பதிகம். திருத்துருத்தி. திருத்துருத்தி தலம் காவிரியின் தென்கரையில் உள்ளது. இறைவனின் நன்னாமம் சொன்னவாறு அறிவார் வீங்கு நீர் துருத்தி உடையார் கற்றளி மகாதேவர் என்பன. அம்மையின் திருப்பெயர் அரும்பன்ன வனமுலை அம்மை. மிருது முகிழா அம்பிகை என்பது அம்மையின் பெயர். தீர்த்தம் காவிரி வடகுளம். தலவிருட்சம் குத்தாலம் என்னும் ஒரு வகை ஆத்தி மரத்தை தலவிருட்சமாக கொண்டுள்ளதால இந்த தலம் குத்தாலம் எனவும் வழங்கப்படுகின்றன. துருத்தி என்பதற்கு ஆற்றிடை குறை என்பது பொருள். பொங்கி பெருகும் காவிரியாறு வீங்கு நீர் துருத்தி கொண்டு ஓடியதாம். அதனால வீங்கு நீர் துருத்தி உடையார் என்பது பெயராயிற்று. பொன்னியின் நடுவுதன்னுள் பூம்புணல் பொலிந்து தோன்றும் துண்ணிய துருத்தியானே என்று தேவார பாடல்களில் வருகின்றன. பொங்கி பெருகும் காவிரியாற்றில் நடுவுல துருத்தி இருக்கக்கூடிய இடம் திருத்துருத்தி. அதில் வீற்றிருக்கக்கூடிய இறைவன் அருள்மிகு அரும்பண்ண வனமுலை அம்மை உடனாய் உறையும் வீங்கு நீர் துருத்தி உடையார். அக்கினி வருணன் முதலானவர்கள் பூசித்து பேறு பெற்ற தலம் இத்தலம் தர்மியாதீன அருளாட்சியில் உள்ளது. மூவர் முதலிகளாலும் பாடப்பட்ட தலம் திருத்துருத்தி. திருச்சிற்றம்பலம். வரைத்தலை பசும்பொன்னோடு அருங்கலன்கள் உந்தி வந்து திரைத்தலை சுமந்து கொண்டு எரிந்திலங்கு காவிரி கரைத்தலை துருத்தி புக்கு இருப்பதே கருத்தினாய் உரைத்தலை பொலிந்து உனக்கு உணர்த்துமாறு வல்லமே. வரைனா மலைகள். மலைகளின் உச்சியிலிருந்து பசும்பொன் அரிய அணி மணிகள் இதெல்லாம் உந்தி கொண்டு ஆரவாரமாக மேலிருந்து வரக்கூடிய காவிரி. அக்காவிரியின் கரையில் திருத்துருத்தியில் எழுந்தருளியிருக்கும் எம் பெருமானே துருத்திப்புக்கு இருப்பதே கருத்தினாய். திருத்துருத்தியில புகுந்து அங்கு வீற்றிருந்து அருள் செய்வதையே தன்னுடைய கருத்தாக உடைய பெருமான் உரைத்தலை பொலிந்து உனக்கு உணர்த்துமாறு வல்லமே. நீயோ சொன்னவாறு அறிய வல்லவன். சொன்னவாறு அறிய வல்ல உனக்கு உரை வார்த்தைகளால பொலிந்து உணர்த்துமாறு வல்லமை உடையோமா. வல்லோம் அல்லோம் வாயானை மனத்தானே மனதுள் நின்ற கருத்தானே கருத்து அறிந்து முடிப்பான் தன்னை. அப்படி அறிவார்களுக்கு வெளிப்படையாக முன் நின்று உன்னுடைய திருமுன்பு நின்று அடியவர்கள் வாயால் சொல்லலைனாலும் அவர்கள் நினைத்தவற்றை அவர்கள் கருத்து அறிந்து முடிக்கக்கூடியவன். அவர்கள் சொல்லாமலே சொல்வதற்கு முன்பாகவே அவர்களுடைய விருப்பம் அறிந்து அதை செய்து முடிக்கும் வலிமை உடையவன். சொன்னவாறு அறிதலில் உனக்கு யாம் உணர்த்தும் வலிமை உடையோம் அல்லோம். திருத்துருத்தி பெருமானே நீயே கருத்தறிந்து முடிக்கக்கூடிய வல்லமை உடையவன். இரண்டாவது பாடல். அடுத்தடுத்த கத்தியோடு வன்னி கொன்றை கூவிளம் தொடுத்து உடன் சடை பெய்தாய் துருத்தியாய் ஓர் காலனை கடுத்தடி புறத்தினான் நிறத்து உதைத்த காரணம் எடுத்து எடுத்து உரைக்குமாறு வல்லமாகில் நல்லமே. நம் பெருமான் திருச்சடையில அகத்திப்பூ வன்னி வில்வம் கொன்றை இந்த மலர்களையெல்லாம் அடுத்து அடுத்து தொடுத்து அணிந்திருக்கக்கூடிய திருத்துருத்தி பெருமான். எம் பெருமானே நீ காலனை சினந்த திருவடியால அவனுடைய மார்பில உதைத்து அளித்த காரணத்தை பலகாலம் எடுத்து எடுத்து உரைத்ததனால நாங்கள் வல்லமை உடைமை ஆயினோம். அதனால நாங்கள் நன்மையே பெறுவோம். வழிபாடுடைய மார்க்கண்டேயர் பொருட்டு காலனை சினந்து உதைத்தாய். இந்த காரணத்தை நாங்கள் உணர்ந்ததால பலகாலம் எடுத்து எடுத்து சொன்னதுனால நாங்கள் நன்மையே பெறுகின்றோம். மூன்றாவது பாடல். கங்குல் கொண்ட திங்களோடு கங்கை தங்கு செஞ்சடை சங்கிலங்கு வெண்குளை சருந்திலங்கு காதினாய் பொங்கிழங்கு பூண நூல் உருத்திரா துருத்தி புக்கு எங்கு நின்னிடங்களா அடங்கி வாழ்வதென்கொலோ. இரவு பொழுதுல ஒளி வீசக்கூடிய பிறை சந்திரன். சந்திரனையும் கங்கையையும் தங்கிய செஞ்சடையை உடையவன். சங்கினாலான வெண்குலைகளை அணிந்த தொங்கும் காதினை உடையவன். முப்புரிய நூலை பூண்ட உருத்திரமூர்த்தியே பொங்கி விளங்கும் திருவருளை உடைய
உருதிரமூர்த்தி. எங்கும் நின் இடங்களாக இருக்க, எல்லா இடங்களிலேயும் நீ வியாபகமாக நிறைந்து இருந்தாலும் இத்திருத்துருத்தின்ற இந்த தலத்துல நீ புக்கு விரும்பி வாழ்வதற்கு காரணம் என்கொலோ அப்படின்னு கேட்கிறார். எங்கும் பரவி இருக்கக்கூடிய பரிபூர்ண பொருள் ஆனாலும் திருத்துருத்தின்ற தலத்துல அவனுடைய திருவுருள் விளங்கி நிற்பதால சிவப்பிரகாசத்தால திருத்துருத்தி நகரமே நிறைவா இருக்கின்றதாம். அதனால துருத்தின்ற அந்த தலத்துல விரும்பி வீற்றிருந்து அருள் செய்கின்றான் சொன்னவாறு அறியும் பெருமான். இப்பொழுது இன்றும் இந்த திருக்கோயில் திருத்துருத்தி திருக்கோயில் சிவப்பொலிவு அருள் பொலிவு அந்த தலத்துல முழுவதும் விளங்கும்படியாக இருப்பதை நாம இன்றும் காணலாம். 4வது பாடல். கருத்தினாலோர் காணியில் விருத்தி இல்லை தொண்டர்த்தம் அருத்தியாற்றம் அல்லல் சொல்லி ஐயம் ஏற்பதன்றியும் ஒருத்திபால் பொருத்தி வைத்து உடம்பு விட்டு யோகியாய் இருத்தினி துருத்தி புக்கு இருப்பதென்ன மாயம் என்பதே. திருத்துருத்தி தலம் அம்மையோடு யோகியா இருந்து யோகு செய்த இடம். அதனால் அந்த சிவப்பொலிவு என்று திருஞான சம்பந்த பெருமான் நமக்கு காட்டுகின்றார். ஒரு காணி நிலம் உனக்குன்னு உடையவனாக உனக்குன்னு உடைமையாக கொண்டு அதில் பயிரிட்டு ஜீவனம் புரிதலும் இல்லை. அதனால் வந்துற்ற வறுமை துன்பம் அதை தொண்டர்தம் அருத்தியாற்றம் அந்த வறுமை துன்பத்தை உரைத்து பலியேற்று திரிதல். இங்கனம் ஐயம் ஏற்பது அன்றியும் ஒருத்தியை உடம்புலையே பாகத்தில் பொருத்தி வைத்து உடம்பின் மேல் உள்ள பற்றையும் விட்டு யோகியாய் இருந்து திருத்துருத்தியின் நகரத்தில் யோகியாய் இருப்பது என்ன மாயமோ. இந்த உலகம் அண்ட சராசரங்கள் அனைத்தும் அவனுடைய உடைமையாக இருக்க அதிலெல்லாம் தன்னுடைய கருத்தை செலுத்தாமல் தொண்டர்கள் மேல் உள்ள விருப்பத்தால் அந்தந்த உயிரின் வினையையும் தன்முனைப்பையும் பலியேற்று வருகின்றான். அதுவும் தனக்காக அன்று தொண்டர்கள் தம் விருப்பத்தால் அவர்கள் மேல் உள்ள விருப்பத்தால் பலியேற்று வருகின்றான். அம்மையை ஒரு பாகம் வைத்து யோகி இருக்கின்றான். எம்பெருமான் யோகியாயிருந்து யோகு செய்தாதான் இந்த உயிர்கள் பெருமானோடு ஒன்ற முடியும். அப்படி உயிர்கள் இறைவனோடு ஒன்றுவதற்காக அவன் யோகியாய் இருந்து யோகி செய்கின்றான். அங்கனம் நீ யோகியாய் இருந்து திருத்துருத்தி நகரில் புகுந்து எழுந்தருளி வீற்றிருந்து அருள் செய்வது என்ன அதிசயம். 5வது பாடல். துறக்குமா சொல்லப்படாய் துருத்தியாய் திருந்தடி மறக்குமாறில்லாத என்னை மையல் செய்தி மண்ணின் மேல் பிறக்குமாறு காட்டினாய் பிணிப்படு முடம்பு விட்டு இறக்குமாறு காட்டினாய்க்கு இழுக்குகின்றதென்னையே. திருத்துருத்தியில் எழுந்தருளியிருக்கும் பெருமானே பகல்ல யோகியாய் திருத்துருத்தியிலும் துறவி வேடம் பூண்டு திருத்துருத்தியில் இருக்க, இரவு நேரத்தில் வேள்விக்குடியில் மணவாள கோலத்தோடு எழுந்தருளியுள்ள நீ உன்னுடைய அழகான அந்த திருவடியில் இன்பம் திளைத்து இருந்த என்னை உன்னையே மறவாது இருந்த என்னை மயக்கி இந்த மயக்கத்தை தரக்கூடிய இந்த மண்ணுலகத்தில் பிறக்குமாறும் நோக்கி இடமான இந்த உடம்பை கூடி இருக்குமாறும் செய்தருளினாய். யான் உனக்கு செய்த இழுக்கு என்னப்பா அப்படின்னு கேட்குறார். உன்னுடைய திருந்திய திருவடிகளையே மறக்குமாறு இல்லாது மாறுபாடு சிறிதும் இல்லாமல் உன் திருவடிகளையே நினைத்து கொண்டிருந்த என்னை மையல் செய்து இந்த மண்ணுலகத்தில் பிறக்குமாறு நீ காட்டி அருளினாய். நோக்கி இடமான இந்த உடம்போடு கூடியிருந்து பின் அதை தவிர்த்து இறக்குமாறும் காட்டி அருளினாய். இவ்வாறு நீ என்னை பிறப்பு இறப்புன்ற அந்த சூழலில் படுமாறு என்னை செய்ததற்கு எனக்கு காட்டியதற்கு நான் செய்த இழுக்கு யாது. மறக்குமாறு இருந்த என்னை மறக்காது இருந்த என்னை மறுபடியும் இந்த பிறப்பில் கொண்டு வந்து இடும்பைக்கு காரணமான துன்பத்துக்கு காரணமான இந்த பிறவியில கொண்டு வந்து விட்டுட்டியப்பா. சேக்கிழார் பெருமான் திருஞான சம்பந்த பெருமானுடைய புராணத்தில் அவருடைய திரு அவதாரத்தின் போது அவரை மண்ணில் பிறப்பதற்கு 16 காரணங்களை காட்டுவார். புத்தம் சமணம் முதலான சமயங்களுடைய தருக்கு ஒழியவும் சைவம் தழைத்து ஓங்கவும் தொண்டர்களுடைய மனங்களெல்லாம் ஆனந்தத்தால சிறப்படையவும் தூய திருநீற்று நெறி பரவவும் ஏழுலகம் திருவருளை பெறுவதற்காகவும் அந்தணர்கள் வேள்விகளை மிக அதிகமாக செய்வதற்காகவும் தவங்கள் நிறைந்த பகுதியாக இந்த தமிழ்நாடு விளங்குமாறும் துன்பம் இந்த உயிர்கள் படக்கூடிய துன்பங்கள் எல்லாம் நீங்கி இன்பம் பெறுவதற்காகவும் திரு அவதாரம் செய்தார். அப்படின்னு அருள் பெருக அருளை பெருக்குவதற்காகவும் திரு அவதாரம் செய்தார் திருஞான சம்பந்த பெருமான். நமக்காக நம் பொருட்டு வழிபாடுடைய உயிர்கள் துன்பத்திலிருந்து நீங்குவதற்காக அவர்களுக்கு வழிகாட்டுவதற்காக பிறவிக்கு காரணமான வினையிலிருந்து நீங்குவதற்காக
எம்பெருமானுடைய திருவடி இன்பத்தில் திளைத்து இருந்த திருஞான சம்பந்த பெருமானை நம்பொருட்டே இந்த மண்ணுலகில் பிறக்குமாறு செய்தார். 6வது பாடல். வெயிர்க்கெதிர்ந்து இடங்கொடாது அகங்குளிர்ந்த பைம்பொழில் துயிர்க்கெதிர்ந்த புள்ளினங்கள் மல்குதன் துருத்தியாய் மயிர்க்கு எதிர்ந்து அணங்கு சாயன் மாதோர் பாகமாக மூ எயிர்க்கு எதிர்ந்து ஓர் அம்பினால் எரித்த வில்லி அல்லையே. பூஞ்சோலைகள் சூழ்ந்து இருக்கக்கூடிய பதி திருத்துருத்தி. அதனால வெயிலை எதிர்த்து அதை இடம் கொடாது அந்த பைம்பொழில்களில் சோலைகள்லாம் நிறைந்து இருக்கக்கூடியது. அங்கு சோலைகளில் நிறைந்து வாழக்கூடிய பறவை இனங்கள். இங்கனம் வெயிலை எதிர்த்து வெயிலுக்கு இடங்கொடாது நிறைந்து குளிர்ந்த பைம்பொழில்களும் பூஞ்சோலைகளும் அதில் வாழக்கூடிய பறவை இனங்களும் என குளிர்ச்சி பொருந்திய தன்மையுடைய திருத்துருத்தியில் வீற்றிருந்து அருள் செய்யக்கூடிய பெருமானே. மயில் என்று சொன்னாலே அழகு. அந்த மயிலோடு மாறுபட்டு அழகால அதனை வருந்த செய்யக்கூடிய அழகை உடைய அம்மை மாது. அந்த அம்மையை தன்னுடைய பாகமாக உடைய பெருமான். திருவருள் கருணையை உடைய பெருமானே, நீ மூ ஏழ்களையும் முப்புற அசுரர்களையும் எதிர்த்து அவர்களை ஓரம்பினால் எரித்த சிறந்த வில்லாளி அல்லையோ நீ. கருணையே வடிவமானவன் தான் பெருமான். ஆனால் முப்புற அசுரர்களையும் உயிர்களின் பொருட்டே தேவர்களையெல்லாம் முப்புற அசுரர்களும் துன்புறுத்த அவர்கள் காவாய் என்று பெருமானுடைய திருவடியில் அடைக்கலம் புக அவர்களை காப்பதற்காக காத்தல் பொருட்டு இறைவன் முப்புற அசுரர்களையும் கருணையே வடிவமான பெருமான் எதிர்த்து அவர்களை ஓரம்பால் எரித்தவன். அவனே சிறந்த வில்லாளி, அவனே கருணை உடையவன், பெருங்கருணை உடையவன். கணிச்சி அம்பட செல்வா கழிந்தவர்க்கு ஒளிந்த சீர் துணிச்சிறக்கிறந்தையாய் கரந்தையாய் துருத்தியாய் அணிப்படும் தனிப்பிரை பனிக்கதிர் அவாவு நல் மணிப்படு பைநாகம் நீ மகிழ்ந்த அண்ணல் அல்லையே. கணிச்சி அம்படைங்கிறது மழுப்படை. மழுப்படையை கையில் ஏந்திய செல்வன். கழிந்தவர்க்கு பல்லூழி காலங்களாக இந்த உலகம் அழியும் போதெல்லாம் சிறப்புடைய திருமால் பிரம்மாவின் சிறக்கிறந்தையாய் அவர்களுடைய தலையோடுகளை மாலையாக அணிந்த துருத்தியில் வீற்றிருக்கக்கூடிய பெருமானே. தனிப்பிறை, இந்த பிறைச்சந்திரனை சூடி இருக்கக்கூடிய நீ குளிர்ந்த பிறையையும் அதை விழுங்கக்கூடிய அந்த பாம்பு, அதையும் நீ மகிழ்ந்து அவை இருக்கும்படி உன்னுடைய தலையில் சூடி இருக்கின்ற அந்த பிறையும் பாம்பும். பாம்பு பிறையை விழுங்குன்னு சொல்கிற அந்த பகை உணர்வை நீங்கி மகிழ்ந்து இருக்கும்படி நீ உன்னுடைய தலையில் வைத்திருக்கின்றார் அப்படிங்கிறாரு. பல்லூழி காலங்களிலும் அழிந்த திருமால் பிரம்மாவின் தலை ஓடுகளை 100 கோடி பிரம்மர் நொந்தினர் 6 கோடி நாராயணன் அங்கனே 7 கங்கை மணல் எண்ணில் இந்திரன் ஈரில்லாதவன் ஈசன் ஒருவனே அப்படின்னு திருநாவுக்கரசு பெருமான் காட்டுவார். அப்படியே ஊழி காலங்கள்லையும் ஒவ்வொரு உலகமும் அழியும் போது அந்த திருமால் பிரம்மாவின் தலை ஓட்டுகளை தன்னுடைய மாலையாக அணிந்து கொத்து இருக்கக்கூடிய நிலைத்த பொருளாக இருக்கக்கூடியவன். உயிர்களுக்கு பெருமான் துன்பக்கலப்பு இல்லாத இன்பமே வடிவானவன். இந்த மகிழ்ந்த அண்ணல் வீற்றிருக்கக்கூடிய பதி இன்பப் பொருளாக இருக்கிற பெருமான். நம்ம அந்த இன்பத்தை அனுபவிக்க அது கூடுமே அன்றி ஒரு நாளும் குறையாது. அப்படி இருக்கக்கூடிய அண்ணல் வீற்றிருக்கக்கூடிய பதி திருத்துருத்தி அப்படின்னு கட்டுறது. 8வது பாடல். சுடப்பொடிந்து உடம்பிழந்து அணங்கன் ஆயம் அன்மதன் இடர்பட கடந்திடம் துருத்தியாக எண்ணின கடல்படை உடையா கடல் இலங்கை மன்னனை அடல்பட அடுக்கலில் அடர்த்த அண்ணல் அல்லையே. 8வது பாடல். ராவணன் கையிலை மலையை பெயர்க்க மலைக்கு கீழ் அடர்த்து அருள் செய்த பெருமான் நெற்றிக்கண்ணால் மன்மதனை சாம்பலாக்கி அவனுடைய உருவம் அழியுமாறு செய்த இறைவன். அண்ணல் நீ இல்லையா அப்படிங்கிறாரு. அந்த பெருமான் நீ அல்லவோ அப்படின்னு கேட்குறாரு. அவனுடைய அந்த உருவம் அழிமாறு செய்த நெற்றிக்கண்ணால் சுட்டு எரித்து பெருமான் நீ அல்லவோ அப்படின்னு கேட்குறாரு. 9வது பாடல். களம் குளிர்ந்து இலங்கு போது காதலானும் ஆளுமாய் வளம் கிளர் பொன்னம் கள்ளல் வணங்கி வந்து காண்கில துளங்கிளம் பிறை சென்னை துருத்தியாய் திருந்தடி உளம் குளிர்ந்த போதெல்லாம் உகந்து உரைப்பனே. திருமாலும் பிரம்மனும் நானே காண்பேன் என்ற தன்முனைப்போடு நின்று காணாது நின்ற பேரொளி பெருமான் வணங்கி திருவடியை வணங்கி நின்று பெருமானின் திருவடிகளை வணங்கி பெருமான் காட்ட கண்டிருக்கலாம். அப்படி அவர்கள் தானே காண்பென்ற அந்த தன்முனைப்பால் காணாமல் இருந்த திருமாலும் பிரம்மாவும் அறிய முடியாது நின்ற பேரொளி பெருமான் திருத்தியில் அவனுடைய அடிகளை திருந்திய அந்த அடிகளை
உயிர்களை திருத்தம் செய்யக்கூடிய அந்த அறியாமையை நீக்கி உயிர்களை திருத்தம் செய்யக்கூடிய அந்த திருவடியின் பெருமைகளை உணர்ந்து வழிபடக்கூடிய அடியவர்கள், இந்த பிறை கங்கையெல்லாம் வைத்திருக்கக்கூடிய அந்த குளிர்ச்சி பொருந்திய அந்த பெருமானின் திருவடிகளை வணங்கக்கூடிய அடியவர்களின் உள்ளமும் குளிருமா. சார்ந்ததன் தன்மை உடைய உயிர்கள், சார்ந்ததன் தன்மையை பெறக்கூடிய அந்த உயிர்கள் குளிர்ச்சி பொருந்திய அந்த பெருமானின் திருவடிகளை வணங்க தன்னுடைய உள்ளமும் குளிர்ந்த போதெல்லாம் உகந்து உன்னை உரைப்பன், உன்னை வழிபட்டு போற்றி போற்றின்னு வழிபட்டு நிற்பேன் அப்படின்னு சொல்றார். 10வது பாடல். புத்தர் தத்துவம் இல்லா சமன் உரைத்த பொய்தனை உத்தமம் என கொள்ளாது உகந்து எழுந்து வண்டினம் துத்தம் நின்று பஞ்சையும் சொல்பொழில் துருத்தியம் பித்தனை தொழ பிறப்பறுத்தல் பெற்றியே. புத்தர் சமணர்கள் உரைத்த பொய் மொழிகளை கொள்ளாது திருத்தியில் வீற்றிருக்கக்கூடிய பெருமான் அங்குள்ள வண்டுகள் துத்தம்ன்ற பண்ணோடு இசைக்குமா. அந்த வண்டுகள் தேன் உண்டு துத்தம்ன்ற பண் கொண்டு பெருமானை வழிபடுமா. அந்த பண்ணோடு வழிபடக்கூடிய வண்டுகள் உள்ள பித்தர் இந்த உயிர்களெல்லாம் ஈடேற்றம் செய்யணுங்கிற அந்த ஒரே பித்துடைய அந்த ஒரே கொள்கை, அதையே தன்னுடைய இயல்பாக உடைய பித்தன், இந்த உயிர்களுக்கு அருள் செய்வதையே தன்னுடைய குணமாக உடையவன், இந்த திருவருளையே தன்னுடைய குணமாக உடைய பித்தன், அவனை தொழ நம்மளுடைய பிறப்பு அறுதல் பயன். அதுதான் நமக்கு அந்த பெருமான் திருவடிகளை தொழுது நிற்றல் தான் நம்ம பிறப்பு அறுப்பு செய்யக்கூடிய ஒரே செயல் அப்படிங்கிறது. நம்ம பிறப்பு அறுப்பு நீங்கணும்னா அந்த பெருமானுடைய அடிகளை தொழுது நிற்கணும் அப்படின்னு சொல்கிறார். இந்த பித்தனோட திருவடிகளை தொழுது நிற்கணும் அப்படின்னு. 11வது பாடல். கற்றுமுற்றினார் தொழும் கழுமலத்து அருந்தமிழ் சுற்றமுற்றும் ஆயினான் அவன் பகர்ந்த சொற்கள பெற்றமொன்று உயர்த்தவன் பெருந்தொருத்தி பேணவே குற்றமுற்றும் இன்மையின் குணங்கள் வந்து கூடுமே. திருச்சிற்றம்பலம். வேத ஆகமங்களை கற்று நியமப்படி வழிபடக்கூடிய மறையவர்கள், அந்தணர்கள், அடியவர்கள்லாம் தொழும் கழுமலத்து அருந்தமிழ் துருத்தி பெருமானை கற்றுமுற்றினார். பதியங்களை தமிழ் நூல்களை படித்து முழு நிறைவு அறிவு பெற்றவர்களால் தொழப்படக்கூடிய கழுமலத்தில் தோன்றிய சுற்றுமுற்றும் ஆயினான். சுற்றம் நீ பிராணும் நீன்னு இருக்கக்கூடிய திருஞான சம்பந்த பெருமான் சொன்ன தமிழ் மாலைகள் விடையேறி வரக்கூடிய துருத்தி பெருமானை போற்றி வழிபட்டு சொன்ன இந்த பாடல்கள் 10 பாட வல்லவர்கள் குற்றமுற்றும் இன்மையின் குற்றமில்லாத அந்த நன்மை பொருள், அந்த 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 உயிரில் இருக்கக்கூடிய அழுக்கு, அந்த குற்றமற்றவர்களாகி குற்றம் முற்றும் இன்மை, குற்றம் முழுவதும் நீங்கி, அழுக்கு முழுவதும் நீங்கி, அறியாமைங்கிற அந்த அழுக்கு முழுவதும் நீங்கி நற்குணங்கள் வந்து பொருந்தும் அப்படிங்கிறார். நன்மை பொருளை வழிபட்டதுனால அந்த நல்ல ஒழுக்கம், நல்ல செயல்கள் அதெல்லாம் வெளிப்பட்டு பொருந்தும் நம்மகிட்ட அப்படிங்கிறார். இந்த உயிரில் இருக்கக்கூடிய அழுக்கு நீங்கி அந்த நன்மை பொருள் வெளிப்பட்டு தோன்றும். இந்த உயிரில் இருக்கக்கூடிய அழுக்கு நீங்கி உயிரில் இருக்கக்கூடிய இறைவன் வெளிப்பட்டு தோன்றுவான் அப்படிங்கிறார். திருச்சிற்றம்பலம். அருள்மிகு மிருது முகிலாம்பிகை உடனாய் ஒரு உத்தரவேதீஸ்வரர் திருவடிகள் போற்றி போற்றி. அருள்மிகு திருஞான சம்பந்த பெருமான் மலரடிகள் போற்றி போற்றி. திருச்சிற்றம்பலம்.